ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் எதுக்காக இப்போது கோபத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நீ தைரியமாக இருந்தா உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நான் கொண்டு வந்துடுவேன்னு சொன்ன பிறகும் நீ எதுக்கு எடுத்தாலும் பயப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருந்தா இந்த கருப்பசாமிக்கு கோபம் வரும் தானே? நான் உன்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து உன்னை அதை செய் இதை செய்யன்னு சொல்கிறேனா என்ன? அல்லது எனக்காக நீ அதை கொண்டு வந்து கொடு இதை கொண்டு வந்து கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்குறேனா என்ன? நான் உன்கிட்ட கேட்குறது எல்லாமே நீ தைரியமாக இருக்கணும், நீ பயம் இல்லாமல் நம்பிக்கையோட நல்லது நடக்கும்னு நினைக்க பாருன்னு உன்கிட்ட தானே உனக்குள்ள மாற்றத்தை வரவழைச்சிக்கோன்னு சொல்கிறேன். ஆனால் நீ எப்போதும் உன்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அடுத்தவங்க சொல்கிறத பெருசாக நினச்சிக்கிட்டு உன்கிட்டயே குறை இருக்கிற மாதிரியும் உனக்கு தகுதியும் திறமையும் இல்லாதது போலவும் உனக்கு எதுவுமே நல்லதே நடக்காத துரதிர்ஷ்டசாலி போலவும் நீயே உன்னை தாழ்வாக நினச்சிக்கிறத பார்த்துட்டு தான் நான் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன். உயர்ந்த நிலையில் போய் வாழணும்னு நினைக்கிற உனக்கு நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்தே தீருவேன். ஆனால் அதுக்கு முன்பாக நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் உன்னுடைய பழைய நிலைமையையும் நீ மறக்கக்கூடாது என் தங்கமே. இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்க எல்லாருமே தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்கிறதால தான் இப்போதும் அவர்களுக்கு அந்த பயமும் அந்த வெற்றியை நிலைநிறுத்திக்கணுன்ற எண்ணமும் இருக்குது. வெற்றி தன்னை விட்டு கைமீறி போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட எல்லாரும் உத்வேகமாக வேலை செய்கிறதுக்கு காரணமே அவங்கவங்க கடந்த காலத்தில் பட்ட கஷ்டமும் நஷ்டமும் தான். அதனால் நீ நடக்கிறதையெல்லாம் யோசிக்க வேணாம். ஆனால் நடக்க போகிறது நல்லதாக இருக்கணும்னு மட்டும் யோசிச்சின்னா போதும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை இப்போது நான் வேறு வேறு சமயத்தில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். அதுக்கான சில மாற்றங்களை தான் இப்போது உன்னை சுற்றி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீ தைரியமாக விடாப்பிடியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முயற்சி செஞ்சிட்டினா நிச்சயமாக அடுத்தடுத்து நீ உயர்ந்த கட்டத்துக்கு போயிடுவ. உன் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வந்துடும். சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன் குடும்பத்துக்கு தேவையான அமைதியை கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு விலகி நில்லு. அது உனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அது எது உனக்கு பிடிக்கலன்னு அது நினைக்குதோ அல்லது விலகி போக ஆசைப்படுதோ அதை அப்படியே விட்டுடணுமே தவிர ஐயோ இது என்னை விட்டு போகுதே எனக்கு கிடைக்கலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டு உன் உடம்பையும் மனசையும் நீ வருத்திக்க வேணாம். ஏன்னா நீ எப்போ கவலைப்பட்டாலும் அதனால் பாதிக்கப்படுவது நீயாக மட்டும்தான் இருப்பாய் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். யாருக்கு ஏதாவது வேணும்னு வந்து கேட்கும்போது அவங்க கேட்டதை கொடுத்துட்டினா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. அல்லது யாராவது உதவி கேட்கும்போது உன்னால் முடியாது செய்ய முடியாதுன்னு சொன்னினா இந்த உலகத்திலேயே உன்னை போல அரக்கனே இல்லை கொடியவனே இல்லைன்னு உன்னை பார்த்து பேசக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. உன்னை என்னையவே அப்படி தான் சொல்கிறாங்க. உன்னை படைச்ச இறைவனுக்கே இந்த நிலைமைங்கிற போது இந்த மனிதர்களுக்காக அவர்கள் வார்த்தைகளுக்காக நீ கவலைப்படாத. நீ எப்போவுமே உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாகவும் சரியாகவும் நேர்மையாகவும் இருந்தீனா அது உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைக்கும் என் செல்லமே. எதையாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஏங்குறதும் அதை எப்படியாவது அடையணும்னு கஷ்டப்படுறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இவங்க கூட நம்ம தாஜா பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே இருந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொன்னோன்னா அவங்களையே முழுவதுமாக நம்பி சார்ந்து இருந்தால் நமக்கு தேவையானது அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நீ எந்த மனிதர்களையும் முழுமையாக நம்புவதோ சார்ந்து இருப்பதோ வேணாம். அதுக்கு பதிலாக நீ எனக்காக எதுவும் செய்யாமலேயே நான் உனக்கானதை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. நான் உன் கூடவே தானே இருக்கேன்.
உனக்காகவே தான் இருக்கேன். உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சினா நான் உனக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுப்பேன். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன் அப்பன் கருப்பனுக்கு உன் வேதனைகளும் கவலைகளும் தெரியாமலா இருக்கும்? ஒவ்வொரு முறையும் மற்றவங்களால உனக்கு வேதனையும் கஷ்டமும் வரும்போதெல்லாம் நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். இப்போது கூட நீ முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி முட்டுக்கட்டை போடுபவர்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். உன்னுடைய தன்னம்பிக்கை நொறுங்கி போகும்படி பேசுபவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை எந்த அளவுக்கு பயமுறுத்தினாலும் அது முடியாது இது முடியாதுன்னு உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்தாலும் நீ மனசொடைஞ்சு போகாத. நீ தனியாகவே இருந்தாலும் கூட பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். உன் மனசில் நீ உறுதியாக இருந்தினா உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றியை உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன்.